இன்னைக்கு சனிக்கிழமை மண்டை சூடாகி நான் எங்கே போனேன்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டே 15 கோ வித் ஃப்ளோ. எந்திரிச்சதே காலையில் லேட்டு. இனிமேல் நம்ம இந்த ரூமில் தான் தங்க போகிறோம். நம்ம வசந்த மாளிகை இதுதான். நம்ம கூட 2 பேர் தங்குவாங்க. இவ்வளோ நாள் தனியாக தங்கியிருந்தேன். இனிமேல் 3 ஷேரிங்லாம் தங்க போகிறோம். காலைல எந்திரிச்சோடனே நமக்கு ஒரு ப்ரோட்டீன் பவுலு. அதுக்கப்புறம் சரி எப்பயும் போல் போவோம். எங்கே போகிறேன் வழக்கம் போல் நம்ம சேட்டா கடைக்கு தான் போயிட்டு இன்றைக்கி கொஞ்சம் சீட் பண்ணிட்டேன். ஒரு 2 வடை. எப்பயுமே இந்த வடையெல்லாம் நான் ஆதரிக்க மாட்டேன். பட் சாப்பிட்ணுன்னு தோணாலும் 2 வடை. மதியான சாப்பாட்டுக்கு நிறைய காய்கறி வச்சு சாம்பார் சாதம். அதுக்கப்புறம் கடவுடன்னு கிளம்பி ஒரு தம்ஸ்அப் போட்டு நான் கிளம்பிட்டேன். உங்களுக்கு பெங்களூரோட மற்றொரு இதையும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் நான் போகிற வழி. எப்படி அழகாக இருக்கா? இந்த சாக்கடை என்னன்னு தெரியல. 3 நாளைக்கு ஒரு தடவை நம்பி வந்துடுது. இவனுங்களும் கஷ்டப்படுறானுங்க. இன்றைக்கி நம்ம போகிற லொக்கேஷன் இதுதான், எலிமெண்ட்ஸ் மால். எதுக்கு போகிறோன்னு உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே வந்து அந்த பசில் கேம் விளாண்டுட்டு இருந்தானுங்க. அதுக்கு எல்லா கலர்லையும் 4 பக்கம் சேர்த்தா ஒரே கலர் வரும்ல, அந்த கேம் விளாண்டுட்டு இருந்தானுங்க. சாரி, அது பேர் எனக்கு என்ன தெரியல, பசில்ஸ் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சினிமா பார்க்க போயாச்சு. என்ன படம்னா எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த இதுதான். ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இது வந்து ஒரு பக்கா அஜித் ஃபேன்ஸுக்காண்டி எடுக்கப்பட்ட படம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறதுலே காஸ்ட்லியான வாட்டர் எடுத்து வாங்கி குடிச்சிட்டு, ஏன்னா இது ஒன்று தான் நம்மளால் அங்கே வாங்க முடியும், அவ்வளோ காஸ்ட்லி. அதுக்கப்புறம் பெண்களுக்கெல்லாம் பிடித்த பிங்க் கலரில் ஒரு லொக்கேஷன் ஒன்று போட்டிருந்தான், சூப்பராக இருந்துச்சு. அதை ஒரு 2 செகண்ட் எடுத்துட்டு எப்பயும் போல திரும்ப நம்ம சேட்டா கடைக்கு வந்து ஒரு டீயை போட்டு நைட்டு எனக்கு நானே ட்ரீட் வச்சுக்கிட்டேன். ட்ரீட்டை முடிச்சுட்டு நிம்மதியாக படுத்து தூங்கிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம். டாடா பாபாய்.